மக்களே எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாச்சுங்க வீடியோ போட்டு, கிட்டத்தட்ட 2 months 3 months ஆயிடுச்சு. கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் நான் எந்த ட்ரிப் பிளான் பண்ணல. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கோட வந்து எல்லாம் ஃப்ரீ சர்வீஸ் முடிஞ்சிருச்சுங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு பெய்ட் சர்வீஸ் பண்ண போகிறேன். ஸோ பெய்ட் சர்வீஸ் KTM 390 அட்வென்ச்சருக்கு எவ்வளோ ஆகுது நான் உங்களுக்கு வந்து சர்வீஸ் முடிச்சுட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். மார்னிங் விட்டுட்டு வெயிட் பண்ணியே நான் வண்டி வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் எவ்வளோ பில் அமௌண்ட் ஆகிருக்குன்னு. அடுத்து வந்து நம்ம GoPro வீல நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் என்னென்னலாம் பண்ண போகிறோம் அந்த சர்வீஸ். ஓகே, வாங்க போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எந்த ஷோரூம் போகிறோம்னா செங்கல்பேட்டில் இருக்கிற KTM சர்வீஸ் சென்டர் தான் அங்கே போகிறோம். ஏன்னா எனக்கு அதுதான் கொஞ்சம் பக்கம். குடாஞ்சல் இருக்குது, பட் எனக்கு செங்கல்பேட்டில் இருக்கிற ஒரு டெக்னீஷியன் ரொம்ப நல்லா பண்ணுறாரு, வண்டி செமையாக பண்ணுறாரு. அதனால் ஒவ்வொரு வாட்டி நான் அங்கே தான் போகிறேன். லாஸ்ட் 3 சர்வீஸ் நான் அங்கே தான் பண்ணேன். சூப்பராக பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் யாராவது நியர்பை செங்கல்பட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் KTM செங்கல்பட் சர்வீஸ் சென்டர். அங்கே டெக்னீஷியன் பேர் வந்து முத்து. அங்கே போய் முத்து ரீச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வண்டியில் என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் டைம் ஸ்ரீஹரிகோட்டா போனோம் இல்லையா, பிரேக்ஃபாஸ்ட் ரைடு. அந்த டைம் என்ன ஆச்சுன்னா ஒரு சின்ன ஆஃப் ரோட் ட்ராக் போயிருந்தோம். அதில் என்ன ஆச்சுன்னா என்னோடய ஃப்ரண்ட் ஃபோக் ஆயில் சீல் பிரேக் ஆகிடுச்சிங்க. பிரேக் ஆகிட்டு ஆயில் எல்லாமே ஓவர்ஃப்ளோ ஆரம்பிச்சிருச்சு. ஆயில் ஓவர்ஃப்ளோ ஆகி என்ன ஆச்சுன்னா என்னோடய டிஸ்க் பிரேக் ஃபுல்லாக உள்ளே போய் டிஸ்க் பேட் மேபி அந்த ஆயிலெலாம் அப்சர்வ் பண்ணி இப்போ என்னென்னா சரியாக டிஸ்க்கு பிரேக்கு ஃப்ரண்ட்டில் அந்த பஞ்ச் இல்லைங்க, அந்த பிரேக்கு அடிக்குது. பட் ஒரு சடன் அந்த ஃபஸ்ட்டு இருந்தால் பார்த்தீங்களா அந்த பிரேக்கோட பஞ்ச் அது இல்லை. இப்போ லாஸ்ட் டைம் ஆயில் சீல் புதுசாக இது பண்ணும்போது டிஸ்க் பேடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி தான் போட்டாங்க. பட் மேபி அந்த ஆயில் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணதுனால அந்த பேட் சரியாக பிரேக் அடிக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். அதனால் டிஸ்க் பேடு நான் சேஞ்ச் பண்ணுறேன். டிஸ்க் பேட் ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக வரும். ஆல்மோஸ்ட் 2800லேருந்து 3000க்குள்ளே வருங்க. ஸோ இன்றைக்கி சர்வீஸ் காஸ்ட்லாம் அதுவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட். அதுதான் நம்ம செங்கல்பேட்டு KTM ஷோரூம் எங்கே இருக்குன்னா, நம்ம பரனூர் டோல் இருக்கு இல்லையா, நம்ம தாம்பரத்துலேருந்து திண்டிவனம் போகிற வழியில் பரனூர் டோல் தாண்டினதுக்கப்புறம் ரைட் சைடில் வருங்க. மெயின் ரோட்லேயே தான் இருக்கும், நீங்கள் வேறு எங்கேயும் அலைய வேண்டாம். பார்த்தீங்களா, இது பைபாஸ், இந்த வரைக்கும் KTM. ஓகே, நான் அடுத்து அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. இவர் தான் முத்து, இருங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஷோரூம் வந்துட்டோம். சர்வீஸ் வண்டி விட்டாச்சு. நம்ம KTM சர்வீஸ் சென்டர் பார்த்தீங்கன்னா பின்னாடி பேக்ரவுண்ட் பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. ஓகே, டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. என்னென்ன ஃபால்ட் இருக்குன்னு சொல்லியாச்சு. மறுபடியும் வந்து ரைட் சைடு வந்து ஆயில் சீல், ஃப்ரண்ட் ஆயில் சீல் உடஞ்சிருக்குங்க. ஆயில் லீக் ஆகிட்டுருக்கு. சரி பார்க்கலாம் என்ன ப்ராப்ளம். நான் லாஸ்ட் டைம் வந்து லெஃப்ட் சைடு உடஞ்சிருந்தது, இப்போ வந்து ரைட் சைடு. முத்து வந்துட்டார். முத்து வாங்கங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவர் தான் நம்ம டெக்னீஷியன், சீனியர் டெக்னீஷியன் முத்து. நீங்கள் KTM சர்வீஸ் சென்டர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இவரை கான்டாக்ட் பண்ணுங்கள். முத்து ஓகே சார், பார்த்துங்க. உங்களை பற்றி சொல்லியிருக்கேன். சப்ஸ்கிரைபர் வந்தாங்கன்னா பார்த்து இங்கே இருக்கிற ஏரியாவில் இங்கே வந்து பண்ண சொல்லியிருக்கேன். சரி ஓகே, ஓகேங்களா. நான் கூடாஞ்சேரி சர்வீஸ் சென்டர் இருக்குது, அதை விட்டுட்டு நான் இங்கே வந்திருக்கேன். ஏன்னா இவருக்காக தான். ஓகே, நான் அடுத்து அப்டேட் பண்ணுறேங்க எவ்வளோ பில் அமௌண்ட் வருது. பில்லு தான் எவ்வளோ வருதுன்னு தெரியல. நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் பெய்ட் சர்வீஸில் எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு.
சேஞ்ச் பண்ண போகிறது வந்து ஆயில் சீலு, ஃபோக் ஆயில் சீலு, டிஸ்க் பேடு, பேக் டிஸ்க் பேடு செக் பண்ணுறீங்களா? பண்ணியாச்சா? செக் பண்ணிக்கலாம். ஓகே. ரியரும் பிக் பண்ணிட்டு மாற்றிக்கலாமா? சரி. ஸோ ரியர் டிஸ்க் பேடு, ஃப்ரண்ட் டிஸ்க் பேடு, ஃப்ரண்ட் ஃபோக் ஆயில் சீலு, ரைட் சைடு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 9305 கிலோமீட்டர்ஸ் ஓடிருங்க. ஓகே. லாஸ்ட் சர்வீஸில் மாற்றுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா சர்வீஸ் முடிஞ்சுது. இன்னும் பில் ஜென்ரேட் ஆகலை. ஸோ நம்ம பில் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் எவ்வளோ ஆச்சுன்னு. ஸோ நம்ம ப்ரோ தான் நம்ம வண்டியை பக்காவாக பண்ணி வச்சுருக்காரு. ப்ரோ உங்கள் பேர்? பூமிநாதன். இங்கே வந்தீங்கன்னா முத்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, முத்து இல்லைன்னா இவர் கான்டாக்ட் பண்ணுங்கள். சூப்பராக பண்ணி தராங்க வண்டியை. அவங்க சொந்த வண்டி மாதிரி பண்ணி தராங்க. அடுத்து நான் மெயின் பில்லு தான் நான் சொல்லணும் எப்படி வருதுன்னு. நான் பில்லு வந்ததுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன் எவ்வளோன்னு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஓகே ப்ரோ, நீங்கள் பாருங்கள். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக் பேடு சேஞ்ச் பண்ணலாம் சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ பிரேக் பேட் வந்து க்ளீன் பண்ணி மட்டும் போட்டிருக்காங்க. நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பேடு. அதனால் இது சேஞ்ச் பண்ணல. பட் என்ன ஆச்சுன்னா நம்ம ஆயில் சீல் உடஞ்சதுனால ஆயில் சீல் சேஞ்ச் பண்ணியாச்சு. வண்டி ஓட்டி பார்த்துட்டு சொல்லிட்டாங்க நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிரேக் நல்லா அடிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் நம்ம ஓட்டி பார்க்கணும். ஸோ இதுக்கப்புறம் இங்கேருந்து நான் எப்படியும் ஒரு வீட்டுக்கு போகிறது 20 கிலோமீட்டர்ஸ் ஆகும். ஸோ ஓட்டும் போது தெரிஞ்சிடும் எப்படி இருக்குன்னு. நான் ஓட்டிட்டு உங்களுக்கு ஃபைனல் அப்டேட்டும் கொடுக்குறேன். ஓகேங்க, பில் வந்துடுச்சு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4881. ஸோ என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபில்டர் 79 rupees, ஓரிங் 6.19, இன்ஜின் ஆயில் மாற்றிருக்காங்க 1580ங்க. அப்புறம் ரியர் பிரேக் பேடு 260 rupees, ஃபோக் ஆயில் சீல் வந்து 417 rupees, ஸ்பார்க் ப்ளக் மாற்றிருக்காங்க 264, அப்புறம் ஏர் ஃபில்டர் 258. ஸோ இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம நார்மலாக எல்லா சர்வீஸ்லையும் சொல்லியிருக்கோம் இது மாதிரி லூப் அடிச்சுட்டு 250 rupees 290 rupees பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அது கன்சியூமபிள்ஸ் போட்டு பெய்ட் சர்வீஸ்லேயே அந்த இன்க்ளூட் பண்ணிட்டாங்க அட்ஜஸ்டபிள்ஸ்னு போட்டு. ஸோ அது வந்து ஒரு 1072 வந்திருக்குங்க. தென் வேறு என்ன இன்னொரு பில் பார்த்தீங்கன்னா ஃபோக் ஆயில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது ஒரு 261 rupees வந்திருக்கு. அப்புறம் நான் வந்து அந்த வீல் ஸ்டிக்கர் ரிம் ஸ்டிக்கர் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தேன். அது இன்றைக்கி அவைலபிள் இருந்தது. 2 வீலுக்கு நான் வாங்கிட்டேன் ஒரு செட்டு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4881. ஸோ பெய்ட் சர்வீஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு இது கம்மி தாங்க. நான் எனக்கு அந்த
ஃப்ரண்ட் ஆயில் சீல் உடையாமல் இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 1000 சம்திங் கம்மியாயிருக்கும் எனக்கு. ஸோ ஓகே, வண்டி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ஓட்டி பார்த்துட்டு நான் உங்களுக்கு GoPro ரிவ்யூவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சர்வீஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ முத்துக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் முத்து. நம்ம பசங்க வந்தாங்கன்னா பார்த்துங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க. பிரேக் நான் டெஸ்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு. ஓகே மக்களே, வாங்க போகலாம், நம்ம இன்னும் கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து வேலை முடிஞ்சிருச்சு, நம்ம போகலாம். போயிருமா அதில் புஷ். ஓகே, அந்த ஃபில்டரும் ஆயில் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் வண்டி பிக்கப்பே செம்மையாக இருக்குமா. எந்த வண்டி இருந்தாலும் சரி, இந்த வண்டின்னு இல்லை, எந்த வண்டி இருந்தாலும் பாருங்கள் என்ன பிக்கப் இருக்குன்னு. பிரேக் நல்லா அடிக்குதுங்க இப்போது. ஸோ நல்ல வேலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரேக் நல்லா அடிக்குது, வண்டி பிக்கப் செம்மையாக இருக்குது, வந்த வேலை முடிந்து விட்டது. ஸோ ஃபஸ்ட்டு பெய்ட் சர்வீஸ் ஓரளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடு தான். ரொம்ப அதிகம் வரல, ஜஸ்ட் அந்த ஸ்பேர்ஸ் மாற்றினால தான் கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு, இல்லைன்னா நார்மல் தான். ஓகே கைஸ், பெய்ட் சர்வீஸ்க்கும் ஃப்ரீ சர்வீஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த லேபர் மட்டும் தாங்க. மற்றபடி இந்த ஆயிலு மற்ற ஸ்பேர்ஸ் எல்லாமே நம்ம பே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அந்த எக்ஸ்ட்ரா வர்றது பார்த்திங்கன்னா பெய்ட் சர்வீஸில் லேபர் மட்டும் தான். இந்த சர்வீஸில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த செயின் லியூபு, செயின் கிளீங் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா, அது கன்சியூமபிள்ஸும் போட்டு சர்வீஸ் காஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டாங்க. மேபி நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நார்மல் என்ன பண்ணுவாங்கன்னா செயின் கிளீனிங் அண்ட் செயின் லியூப் போட்டுட்டு ஒரு 250 to 80 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், அதனால் சர்வீஸ் காஸ்ட்லேயே அதை ஆட் பண்ணிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் அடுத்த வீடியோவில் நான் சரி பண்ணிக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.